இப்போ வந்து ரீசெண்டாக F1 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கார் ரேஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சிஜி பண்ணியிருக்காங்களா? சிஜி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து தமிழ் சினிமாலன்னு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து இந்த டிஏஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ டிஏஜிங்கிற ப்ராசஸ் வந்து முன்னாடி வந்து லிட்டரலி ஸ்பீக்கிங் லைக் இப்போது நிறைய படங்கள் இருக்குது. நாங்களே டிஏஜிங் எக்கச்சக்கமான படத்துக்கு பண்ணியிருக்கோம். அதாவது அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து ஃபாரின் மூவிஸை பார்த்து தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம், எல்லாமே ஓகே. பட் இங்கே அப்படி இந்த படம் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் மூவிஸ் என்னென்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்? ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு பாட்டு உண்டு ஆக்சுவலாக, மன்னவனே அழலாமான்னு ஒரு சாங் ஆக்சுவலாக. ஏன்னா பேயின்றதை யாருமே அந்த டைம் வரைக்கும் கண்ணாலே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பாட்டு கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாட்டு எங்கேயாவது ஓடுனது கேட்டாலே நிறைய பேர் பயந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் அந்த டைம் பீரியட் பீப்புள்கிட்ட பேசும்போது. மன்னவா மன்னவா மன்னவா. இப்போ வந்து ரீசெண்டாக F1 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கார் ரேஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சிஜி பண்ணியிருக்காங்களா? சிஜி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அங்கே ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக, நோ சிஜின்ற மாதிரி. ஆனால் அப்படி கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். நிறைய ஷார்ட் சிஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் சிஜியை தாண்டி இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் நான் படித்தேன் ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த F1 கார்ஸ் போகிற ஸ்பீடுக்கு நம்மளால் வந்து நிறைய என்ன பண்ணுறது அதுக்கு வந்து கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு F1 காருக்கு பின்னாடி ஒரு கியரை மவுண்ட் பண்ணி அதில் ஒரு 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 ரெட் கேமராஸ் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோப்ரோ கூட எங்களால் மவுண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஏரோடைனமிக்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் வந்துடும் ஆக்சுவலாக. லிட்ரலி அவ்வளோ ஸ்பீடில் காசுலாம் போயிட்டு ஒரு ஏர்லாம் இருக்குன்னா நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நாங்கள் அதே மாதிரி சில படத்துக்குலாம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே, சில டிஸ்டார்டட் ஃபுட்டேஜஸை வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜாக மாற்றிலாம் தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிளோட சென்சார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஐஃபோனோட சென்சார்ஸ் எடுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏரோடைனமிக்ஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு கேமராவை மவுண்ட் பண்ணி அந்த கியரில் நிறைய ஷார்ட்ஸை கேப்சர் பண்ண தான் சொன்னாங்க. இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக சிஜியை விட. இப்போ வந்து தமிழ் சினிமாலன்னு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து இந்த டிஏஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ டிஏஜிங்கிற ப்ராசஸ் வந்து முன்னாடி வந்து லிட்டரலி ஸ்பீக்கிங் லைக் இப்போது நிறைய படங்கள் இருக்குது. நாங்களே டிஏஜிங் எக்கச்சக்கமான படத்துக்கு பண்ணியிருக்கோம். அதாவது அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கர் வெர்ஷனாக காமிக்கிற மாதிரியான ஒரு நீடு வந்து நிறைய படத்தில் தேவைப்படும். அந்த கதைக்கு தேவையாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 60 ஏஜில் இருக்கலாம், ஒரு 50 இருக்கலாம். நிறைய அவங்கள வந்து ரொம்ப ஒரு 25 ஆர் 30 அரௌண்டு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரிங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மேனுவலாக பண்ணும்போது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தோட ஃபேஸில் டிஏஜிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப் ஆக்சுவலாக. ஏன்னா முகத்தில் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு உண்டான ஃபேஷியல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். மேபி ஒரு ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனிவேர் ஃப்ரம் ஒரு 2 டேஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 டேயில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கோப் ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு 1 டேயில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட சில ஷார்ட்ஸ் வந்து 25 நாள் கூட பண்ணுறதுக்கு நீடு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக. டிபெண்ட்ஸ் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி தான். அண்ட் இதை நான் வந்து ஒரு 2D அப்ரோச்சில் சொல்கிறேன். இப்போ 3D அப்ரோச்லாம் போனோன்னா எனார்மஸ் டைம் பீரியட் தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு 2D வே ஆஃப் அப்ரோச்சிங் த ஷார்ட்ஸ்னு சொல்லுவேன். அதாவது ஷூட் பண்ண இதில் பண்ணுறது. அதிலே பண்ணுறது ஆக்சுவலாக. இது சில ஷார்ட்ஸ்க்கு வந்து எப்படி நீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டரே 3Dயில் மாடல் பண்ணி திருப்பி உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் என்ன படங்களில்? ஸோ த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன்னு ஒரு படம் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் ஏஜிங். ஸோ அந்த படத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 3Dயில் பண்ணியிருப்பாங்க. பண்ண கம்பெனிஸ் வேறு, அவங்களோட டைம் லைனும் வேறு மாதிரி தான் இருக்கும், பட்ஜெட் வேறு மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொல்கிறது ஒரு 2Dலே, அதாவது நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜஸ்லேயே ரீஒர்க் பண்ணுற மாதிரியான இதுலேயும் சில 3D செட்டப்ஸ் தேவைப்படும். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு 1 to 25 நாள்ன்றது ஒரு ஆவரேஜான டைம் ஃப்ரேம்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கிற படங்களுக்குமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி தான் கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து ஓகே, ஸோ ஏஐயில் வந்து ஒரு 40 வயசு இருக்கால 20 வயசில் காமிக்கிறதுக்கு உண்டான டூல் செட்ஸ் இப்போ நிறைய இருக்குது. இமேஜஸ்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 20 வயசு இருக்கால 60 வயசு ஆளாக மாற்றி காமிக்கிறதுக்கும் இருக்குது.
ஆனால் இது ப்ரொடக்ஷன் கிரேடில் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து ப்ரொடக்ஷன் கிரேடில் வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஆர் டூயிங். பட் இப்போ டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் குயிக்காக அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ரிசல்ட்ஸையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஏஜிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இப்போ எப்படி வருதுன்னா எண்ட் டு எண்டு வராமல் ஓகே ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் மாதிரி ஏஐஸ் இப்போ நிறைய இடத்துல கொண்டு வராங்க. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஸ் கேஸஸ் வந்து டிஏஜிங். ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது எப்படி நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணுறீங்க? ஒரு படத்துக்கான ஒர்க், அதாவது ஒரு ஹாலிவுட் படத்துக்குண்டான ஒர்க்கை அவங்ககிட்ட எப்படி எடுக்கிறீங்க? அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஹாலிவுட் படத்தில் ஒர்க் பண்ணுறதுன்றது. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவன் ஒரு 3 months அவன் நாங்கள் பிக்சலாக குவாலிட்டி பார்க்க அவன் லிட்டரலி அவங்க வெளில போயினா எல்லாமே பிக்சலாக தான் தெரியும். இது நிறைய பேர் கொடுக்குற ஃபீட்பேக், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா லெவல் ஆஃப் குவாலிட்டி மாறும்போது இப்படி திரும்பினாலே ஏன் இது எல்லாமே பிக்சலேட்டடாக தெரியுது அப்படின்ற லெவலுக்கு எல்லாருக்குமே ஃபீல் ஆகிற ஒரு ஜென்ரல் டேம் தான். ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்கும், அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எப்படி சொல்லலாம், சில ஷார்ட்ஸ்லாம் 100 versions கூட போகலாம். 100 version போகிற ஷார்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 versions போனாலே அவன் ஒரு 4 மாதம் அதே ஒரு ஷார்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஷார்ட் என்னை விட்டு போனால் போதும் அப்படின்ற லெவலுக்குலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன பங்கு, அதாவது ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. அந்த ஷார்ட்டை கூட அவன் ரசிக்கிற மாதிரி கூட சில ஷார்ட்ஸ் வந்து படத்தில் இருக்காது. பட் ஆனால் அந்த ஷார்ட்டுக்கு அவ்வளோ எஃபர்ட் தேவைப்படும். ஆனால் இதோட ட்ரைனிங் ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப டஃப் தான் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் பீப்புள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து ஒரு குவாலிட்டி ஆர்டிஸ்ட் தான் ஒரு கம்பெனியோட அசெட் மாதிரி. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சில பேரை கிரவுண்ட் லெவல்லேருந்து ட்ரைனிங் பண்ணி கொண்டு வரும்போது நம்மளோட எசன்ஸ் மாறாமல் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்களே வந்து டிஜிஆர்ஆன்னு ஒரு இன்ஸ்டியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் இங்கே நாங்கள் எப்படி இங்கே ஒரு பர்சனை இன்டர்னலாக ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களையுமே ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன்லேயும் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனலாக, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனல் அவுட்கமை விட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட அவுட்கம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்கள எங்களோட ஹாலிவுட் ப்ரொடக்ஷன்ஸில் ஷார்ட்ஸ்லேயே வச்சு நாங்கள் அவங்கள வந்து கொண்டு வரதுக்குனால ஒரு பைப்லைன் ஒரு சின்ன இனிஷியேட்டிவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஜிஆர்ன்ற நேமில். இப்போ உங்கள் டிஜிஆரால் என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு டே 1லேருந்தே அவங்க ஹாலிவுட் ஷார்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஷார்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ப்ரொடக்ஷன் ஷார்ட்லேயே தான் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அது தெரியும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனல் அவுட்கம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதான் டூலு, இப்படி தான் போகணும், இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நாங்கள் அப்படி இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட சூப்பர்வைசரை நீங்கள் எப்படி கொடுக்கணும், அவங்ககிட்ட ஒர்க்கை எப்படி சப்மிட் பண்ணணும், சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஷார்ட்டை ரொம்ப குறிப்பாக சொல்லணும் 100 வேலை அப்ரோச் கூட பண்ணலாம். 100 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸில் ஒரு ஷார்ட் அப்ரோச் பண்ணலாம். அதில் பெஸ்ட் வேஸை நாங்கள் கைட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து அதாவது ரொம்ப ப்ரொடக்ஷன் ரெடி ட்ரைனிங்காக இருக்கும் அதை முடிச்சு வரும்போது. இந்தியாவில் இதுக்குண்டான ஃபியூச்சர், அதாவது பர்டிகுலரி வந்து என்ன சொல்கிறது, இந்த சினிமாவில் சிஜி பண்ணுறது, இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு உண்டான ஃபியூச்சர் எப்படி இருக்குது? ஃபியூச்சர் ரொம்பவே பெருசு தான் ஆக்சுவலாக. இப்போ எந்த படம் சிஜி இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா இந்தியாவிலே பட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் எங்களோட இந்தியன் பேஸஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ற ஒரு பிளான்லேயும் இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டூல் செட்ஸ் மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதாவது இந்த டூல் செட்ஸ் வந்து கொஞ்சம் ஏஐ எஃபெக்டிவான ஒர்க் ஃப்ளோ கொஞ்சம் கொண்டு வரலாம். குவாலிட்டி ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் வந்து இன்றைக்கின்னு இல்லை, காலகாலத்துக்கு கண்டிப்பாக அது இருந்துகிட்டே தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த டூல் செட்ஸோட சேஞ்சஸ் கொஞ்சம் கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி நிறைய பேரோட பார்வையில் இருக்குது. பட் ஆனால் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. இந்த 10 இயர்ஸில் என்னென்ன படங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க? லிஸ்ட்டு ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஸோ நிறைய கம்பெனி கூட அசோசியேட் ஆகிருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு நோட்டபுளாக கிடைச்ச படம் வந்து ஈக்குவலைசர் 2 ஆக்சுவலாக. மோர் தென் ஒரு 500-600 ஷார்ட்ஸ் அந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ நிறைய கிரெடிட்ஸ் கிடச்சிது, நிறைய பாராட்டியிருந்தாங்க. அந்த டீமே கூப்பிட்டு எங்களை நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நோட்டபுள் ஃபிலிம்னா அது. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்னி படத்தில் நிறையா சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸ்பைடர்மேன், தார் ஆக்சுவலாக, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், லோக்கி, எக்ஸ்டென்சிவான ஃபிலிம்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அது போக நீங்கள் இப்போது வார்னர் பிரதர்ஸை பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட படங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணி வந்திருக்கு. கூகுள் ஃப்ளோ ஆப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஆப்? கூகுள் ஏஐ ஃப்ளோன்றது வந்து அவங்க வந்து கூகுள் வந்து ரீசெண்டாக விஓன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் 3 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விஓ 3 அப்படின்ற மாடல் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லைக் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு யூனிகார்ன் இந்த மாதிரியான ஒரு ஸ்கை என்விரான்மெண்ட்லேயோ ஒரு வார் என்விரான்மெண்ட்லேயோ பறந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சும்மா நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலுமே அந்த விஷுவல்ஸ் அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக பிலீவபுளாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த மாடலோட வேலை. ஸோ இதில் இந்த பலதரப்பட்ட
டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு ப்ராம்ப்ட் டு வீடியோன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜுக்கு ஏதாவது அனிமேஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு செர்டைன் ரீஜனை நீங்கள் கிராப் பண்ணி ஒரு ஃபிலிமை கேப்சர் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து வீடியோ எக்ஸ்பான்ஷன் நீடட் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களையும் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க VO3 மாடலை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண தான் அந்த டூல் ஆக்சுவலாக. ஸோ அதை அவங்க கமர்ஷியலைஸும் இப்போ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு கிரியேட்டராக, அதாவது இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன்னா, முன்னாடி வந்து எங்கள் அப்பாவோட டைம் பீரியடில் வந்து கேமராஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த கேமராஸை வந்து ஒருத்தங்க அக்சஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த கேமரா வந்து ஒருத்தரோட செல்ஃபோனாக மாறிச்சு ஆக்சுவலாக. ஒருத்தரோட கையிலையும் ஒரு கேமரா வர ஆரம்பிச்சிது இந்த செல்ஃபோனோட ஃபார்மில். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருமே கிரியேட்டராக மாறினாங்க. அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபினா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிவன் கேன் பி a கிரியேட்டர் ஆக்சுவலாக. அது நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லாராலையுமே சில டைமில் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியாத மாதிரி இருக்குது. இப்போ இந்த டேரக்டர்ஸ்லாம் எப்படி மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஒரு டேரக்டராக மாறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கிரியேட் ஆகும். அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியிலே வந்து யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோன்னு சொல்லுவாங்க, பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, கம்போசிட்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியான ஒர்க் அவங்களுக்கு இருக்குது? இல்லை, அது ஒரு டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் ஆக்சுவலாக. அதாவது என்ன பண்ணுவாங்க? ஸோ ரோட்டோ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரை வந்து ட்ரேஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. ட்ரேஸ் பண்ணி அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு வீடியோவில் கட் பண்ணி அவங்கள தனியாக எடுக்கிறது பேர் ரோட்டோன்னு சொல்லுவோம். பெயிண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் சும்மா டிஏஜிங் நம்ம முன்னாடி பேசணும் இல்லைங்களா? இப்போ டிஏஜிங்கில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஸ்கின் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பெயிண்ட் ப்ரெப்ன்ற மாதிரி டிவிஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைல்ஸில் க்ரியேட் பண்ணுற ரிக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியாடிக்கல் படம் எடுப்பாங்க, அதில் நிறைய மாடல் எலமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அது ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒர்க்ஸ் ஆக்சுவலாக. அந்த பெயிண்ட் ஆல்மோஸ்ட் ரிமூவல் தான் இருக்கும் நிறைய. அதை வந்து க்ளீனப் ஒர்க்குன்னு தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அது பிஜி ப்ரெப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது மாதிரி ஃபைனலாக போனீங்கன்னா கம்பாசிட்டிங்னு ஒரு டிவிஷன் இருக்குது. இப்போ கம்பாசிட்டிங்னா அவங்க தான் வந்து ஃபைனல் டெலிவரபிள் பர்சன் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ 3Dயில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த எலமெண்ட்டை உள்ளே கொண்டு வரணும். ஸோ நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. கம்பாசிட்டர்கிட்ட வந்து எக்ஸ்டென்சிவான டேட்டா உள்ளே வரும். அவங்க தான் எல்லா தப்பையும் கடைசியில் கரெக்ட் பண்ணி படத்தை பிலீவபிளாக மாற்றி டெலிவர் பண்ணுற பர்சன்ஸ் ஆக்சுவலாக. ஒரு 300 BCயோடைய அவுட்புட்டும் பொன்னியின் செல்வனுடைய அவுட்புட்டும் அந்த லெவலுக்கு மேட்ச் ஆகாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு உண்டான டைம்லைன், அதுக்கு உண்டான ஆர்டிஸ்ட் டேலண்ட். இப்போ ஆர்டிஸ்ட் டேலண்ட் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ வி ஹாவ் டேலண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வி ஹாவ் த ரெக்கர்ட் பர்சன். அதாவது 3Dயில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்டிஸ்ட் வரணுன்றது தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுவும் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இதை பிரிட்ஜ் பண்ண முடியும். டைம்லைன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அதோட பைப்லைன். ஆக்சுவலாக வந்து ஃபாரினில் இல்லாத ஒரு விஷயம், ஐ மீன் இங்கே இல்லாத விஷயம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பைப்லைன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப அவங்களோட பைப்லைன் அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் ஆக்சுவலாக. அவங்களோட தாட் ப்ராசஸை ஒரு படம் எடுத்து கொண்டு போகிறது. அதே மாதிரி படத்தை வந்து ப்ரீவியஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணுறாங்க. மேபி சில இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்ஸ்க்கோ சில இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு படம் எண்ட் டு எண்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா ஆங்கிள், ஆர்டிஸ்டோட காஸ்டியூம்ஸ், ஆக்சுவலாக மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, ஆர்டிஸ்ட் எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஆக்சுவலாக, அதில் எல்லாமே எண்ட் டு எண்டு அதை வந்து ப்ரீ பிளான் பண்ணி தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே அவங்க போவாங்க. அப்போது ரிசல்ட் வந்து ரொம்ப ரீஃபைண்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷுவல் எஃபெக்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஷூட் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு என்ன அவைலபிள் ஒரு லைட்டிங் போயிடுவோம், நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு ரொம்ப எப்படி கன்வீனியன்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸில் தான் நிறைய படங்கள் நம்ம எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இங்கே இருக்குது. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்குன்னு ரொம்ப மெனக்கிட்டு அதுக்குன்னு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு டெக்னாலஜிக்கல் பேப்பர் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மேட்ரிக்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த புல்லட் டைமிங்னு ஒரு கேமராஸ் இருக்கும். ஸோ அந்த கேமரா வந்து கம்ப்ளீட்லி ஒரு 4 பேட்டன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நாட் ராங் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி வைக்கணும், எப்படி ஒரு ஸ்மூத்னஸ் அரைவ் பண்ணணுன்றது வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2000 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் ஒரு விஷயத்தை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ரிசர்ச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் விச் ஐ ஃபர்காட் டு சே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஜி அப்படின்னாலே வந்து க்ரீன் மேட் ப்ளூ மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யூடியூப் வரைக்கும் வந்துருச்சு. அந்த 2 விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசன்றது எதுவும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த சீனை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரீன் மேட்டா ப்ளூ மேட்டான்றதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கை அந்த மாதிரியான ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்டீரியருக்கு வந்து ப்ளூஸை பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, நைட்ஸ்க்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் மேட் வந்து அகெயின் எக்ஸ்டீரியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் இதை டிஃபைன் பண்ணுது, இன்க்ளூடிங் காஸ்டியூம். ஸோ இப்போ உங்களோட காஸ்டியூம்ஸில் ஏதாவது ப்ளூ ரெஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதுவும் சேர்ந்து கீ ஆகிடும். ஸோ அதனால் வந்து
டிபெண்ட்ஸ் ஆன் த ஷார்ட்டு அண்ட் டைம் லைன். ஆக்சுவலாக வந்து என்ன டைமில் நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க, அதில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ண போகுது, அந்த மாதிரியான சில ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வந்து க்ரீன் ஆர் ப்ளூன்றதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, பகலுக்குன்னு ஒன்று நைட்டுக்குன்னு ஒன்று இருக்குது. டிஃபைன்டாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஸோ சில ஷார்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஸ்கை தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ப்ளூ வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து கீயாக வர மாதிரியே இருக்கும். ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் இதுக்குனாப்பில் அதை டிஃபைன் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஜென்ரலாக டே லைட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீன் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இன்டீரியர்ஸ் ஆக்சுவலாக அப்படின்ற போது நிறைய ப்ளூ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் அதுக்கு நிறைய டெக்னிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப பேசிக்காக எப்படி கொஞ்சம் பிரிச்சுக்கலாம், ஆனால் மாறவும் செய்யும். இப்போ டிஜிஆரால் அவங்க வந்து கற்று முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறீங்க? அதாவது எங்களோட ஸ்டூடெண்ட் தான் எங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட கரிக்குலம் வந்து ரொம்ப ரிகரஸாக நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அந்த கரிக்குலமை. ஸோ ஒரு அதாவது வந்து இண்டஸ்ட்ரி ரெடி அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட் ரெடின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் அந்த பீப்புளை வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இண்டஸ்ட்ரி ரெடியாக பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ தட் அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு மார்க்கெட் போவாங்க. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய கிடைக்கும்னு நாங்கள் நம்பி தான் இந்த பிளானை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சுட்டு வர்றவங்களோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போகணும், சில இடத்துல ரெஸ்யூம்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியாது. கிடைச்சதுக்கப்புறம் தான் அவன் சில விஷயத்தையே பார்க்க ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக பார்க்குறது அப்படின்னா, ஓகே உங்களுக்கு ஷார்ட்டை இப்படி தான் டெலிவரி பண்ணணும், இந்த ஷார்ட்டை நீங்கள் இப்படி தான் லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டுடியோக்கும் கண்டிப்பாக மாறும் தான். பட் ஆனால் இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் அவனுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும். அவன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அட்லீஸ்ட் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எப்படி ஒரு என்ட்ரி லெவல் அப்படி ஒரு ஜாயின் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நாங்கள் இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் பிளேஸ்மெண்ட் வந்து இன்கேஸ் நாங்களே இங்கே ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் டிஜிஆரால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கோர்ஸை முடிச்சுட்டு இங்கே 2-3 years நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அகெயின் அதுக்கு நாங்கள் சில கிரேடிங் மெக்கானிசம்ஸும் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதை பொறுத்து மொத்த ஃபீஸையுமே அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஸ்கீம் இருக்குது நம்மக்கிட்ட ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க ஒரு ஃபீஸ் கட்டி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா 3 years எங்ககிட்ட சர்வ் பண்ணணும். ஆனால் 1 year அவங்க இப்படி ஒரு ப்ராக்ரஸை மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் என்டையர் ஃபீஸே நாங்கள் அவங்களுக்கு ரீஃபண்ட் தரோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் வந்து அமைக்கணும் அப்படின்னா எங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களால் இப்படி ஒரு பாலிசியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எங்கள் கூட ஒரு 3 years ட்ராவல் பண்ணுறாங்கன்னா என்டையர் ஃபீஸை நாங்கள் ரிவர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபாரின் மூவிஸை பார்த்து தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம், எல்லாமே ஓகே. பட் இங்கே அப்படி இந்த படம் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் மூவிஸ் என்னென்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு? எனக்கு ஃபாரின் படம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய விட்டலாச்சாரியார் படம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதில் ஆப்டிக்கல் இல்யூஷன் ஒரு டெக்னிக் இருக்கும். லிட்ஸே அதுவே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஒரு கேரக்டர் இவ்வளோ குட்டியாக இருக்கும், ஒரு கேரக்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதே ரொம்ப டஃப்பான விஷயம் தான். அந்த காலகட்டத்தில் வந்து நோ ஐடியா எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதாவது திடீர்னு லைட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு பிக்சர் இன் பிக்சர் எஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு பாட்டு உண்டு ஆக்சுவலாக, மன்னவனே அழலாமான்னு ஒரு சாங் ஆக்சுவலாக. ஏன்னா பேயின்றதை யாருமே அந்த டைம் வரைக்கும் கண்ணாலே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பாட்டு கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாட்டு எங்கேயாவது ஓடுனதை கேட்டாலே நிறைய பேர் பயந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டைம் பீரியட் பீப்புள்கிட்ட பேசும்போது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான், மல்டிபிள் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த எக்ஸ்போஷரை வந்து ஃபிலிமில் இப்போ நான் பண்ணுறதோட எங்கள் அப்பா அதெல்லாம் மேனுவலாக எனக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு பார்க்கும்போது இப்படி தான் இந்த டெக்னாலஜி அச்சீவ் பண்ணு. அந்த டைமில் அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, என் பீரியடில் எப்படி இருக்குன்றதை என்னால் ஒரு பெரிய கேப் தான். பட் பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மன்னவா 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 நிறைய படம் இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது இப்படி சொல்ல பார்த்தா நிறைய ஃப்ரேம்ஸ்லேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஆக்சுவலாக. கரண்ட்டாக பாகுபலி சொல்லலாம் ஆக்சுவலாக. அவரோட மேக்கிங் ஆர்ஆர்எல்லாம் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து அகைன் வேர்ல்டு சினிமாஸ்லேயே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான் ஆக்சுவலாக. அது எனக்கே படம் பார்த்துட்டு நான் அந்த இன்ட்ரொடக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும் எத்தனை டைம் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஜஸ்டிஃபையபிளான கண்டென்ட் இருக்கும், கதை இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் என்றைக்குமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சிடாது ஆக்சுவலாக. அதுக்குண்டான கதை தேவையும் இருக்கணும். அது ஆர்ஆர்ஆரில் ரொம்ப பிளண்டான மாதிரி நான் அந்த ஓப்பனிங் சீக்வன்சஸில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.